Hey friends, வணக்கம் and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் 65 பார்க்கிறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான மட்டன் 65 தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் மட்டன் 65 சான்ஸே இல்லை. கண்டிப்பா இதுவும் செம்மையா இருக்கும். சிக்கன் ஃபிஷ் இதெல்லாமே வந்து சீக்கிரமா குக் ஆகக்கூடிய ஒரு மீட், பட் மட்டன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மட்டன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 400 கிராம்ஸ் அளவுக்கு 400 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு அதில் வந்து போன்லெஸ் பீஸை தனியாக நான் பிரித்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு போன்லெஸ் பீஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்து வாங்கிக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது வந்து வேக வச்சிடலாம். 65 செய்கிறதுக்கு வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் தான் நம்ம பீஸ் எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் சூப்பாக வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி வேக வைங்க. மட்டன் குக் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து 65ல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து தண்ணி அதுலேருந்து எடுக்காமல் ஃபுல்லாகவே ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் தான் நான் வந்து 65 செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 3 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 2 விசில் சிம்மில் வச்சு விட்டு மொத்தமாக 5 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது. நான் வந்து திருப்பியும் அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் போட வேண்டிய மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான ஒரு மட்டன் 65 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். இதோட நீங்கள் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால மட்டன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்னும் இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் வந்து புளிப்பு, இந்த உப்பு, காரம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மட்டனோட செட் ஆகட்டும். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் விடலாம். அப்படி இல்லைனா உடனே கூட இதையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன், சோள மாவு. இது வந்து நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா இந்த கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால மசாலாஸும் நல்லா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அவுட்டர் லேயராக இருக்கும்ன்றனால நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு மட்டன். இது வந்து மட்டன் 65க்கும் இல்லை, சிக்கனாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், வேறு எந்த 65 பண்ணனாலும் நீங்கள் இந்த மாதிரி அவுட்டரில் கடைசியாக வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதோட 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து சூடு பண்ணி அதை ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, நான் வந்து மட்டன் வேக வைக்கிறப்ப ஆட் பண்ணுற உப்பு தான். அதுக்கப்புறம் நான் உப்பை ஆட் பண்ணவே இல்லை. மட்டனில் இருந்த உப்பே வந்து சரியாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் வந்து மட்டனில் கம்மியாக ஆட் பண்ணி வேக வைக்கிறப்ப கம்மியாக ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா சால்ட் வேணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1 hour அப்படியே மேரினேட் ஆக விட போகிறேன். மினிமம் வந்து 30 minutes ஆகுது நீங்கள் வந்து இதை ஊற விடுங்க. அப்போ தான் வந்து மசாலாஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஒரு பேனில் இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மட்டன்லாம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மட்டன் 65க்கு நீங்கள் மட்டன் வாங்குறப்போ முடிஞ்ச வரைக்கும் எலசான மட்டனாக வாங்கிக்கோங்க. அதாவது முத்தின ஆட்டுக்கறி வாங்கினீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நோ ப்ராப்ளம். பட் தென் இந்த எலசான மட்டன் பீசஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். மட்டன் வந்து ஆல்ரெடி குக் ஆனது தான்றனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து சிம்மில் வச்சே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இந்த மட்டன் 65 வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இந்த ரிமைனிங் இருக்க எல்லா மட்டன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலையா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேஷ்யூஸும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணி அதோட சர்வ் பண்ண கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட்ஸ் ஆல், நம்மளோட மட்டன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கை கொடுங்க. எம்ஏ சில்லி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான மட்டன் 65 உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் மட்டன் லவர்ஸ் நான்வெஜ் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.